Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சூர்யாவுக்கு என்ன சொல்றது, திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற மாதிரியான கதை அமையல, கதை திரைக்கதை இது அமையல. சில பேர் வந்து ரசிகர்கள் ஆர்வத்தோடு வந்து கேட்டால் வந்து சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் ஆக ஓகோன்றாங்க. ஒரு ஆவரேஜ் படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத போது அங்கே வந்து ஒரு டம்மி கேரக்டர் வந்து நடித்து உங்களை வந்து வீணாக்கக்கூடாதுல்ல. ஒரு வில்லன் கேரக்டர்னால் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா அவருக்கு வந்து ஏதோ கலாபவன் மணி இல்லாத ஒரு இதை வந்து அவர் நிவர்த்தி பண்ண மாதிரி இருக்குது. இல்லை, சண்டை காட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. சண்டை காட்சிகள் அதுதான் சொன்னேன், சண்டை காட்சிகள் கூட உங்களுக்கு சலிச்சிடும்ல. ஜெய்பீமில் வந்து ஒரு அட்வொகேட்டை கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாங்கல்ல, அட்வொகேட் தான் அங்கே இருந்தார். ஒரு இயக்குனர், கதை எழுதக்கூடிய ஒரு இயக்குனர், இயக்கக்கூடிய இயக்குனருக்கு அவருக்கு வேணா வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அவருக்கு அவர் மண்டையில் ஃபுல்லாக ஏறிடும், பதிவாயிடும் ஃபுல்லாகவே இதுதான் கதைன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும் போது ஆடியன்ஸுக்கு புரியணும்ல. என்னங்க எதுக்கு இங்கேருந்து வந்தாங்க, இவர் எப்படி இங்கே வந்தார், இங்கேருந்து ஆப்பிரிக்கா போனாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து அந்தமான் வந்தாங்க, என்னங்க இது அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல்ல. நீங்கள் நிறைய வந்து ஆர்டிஸ்ட்டுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வில்லனா நீங்கள் வந்து இதில் பிரகாஷ் ராஜை காட்டி என்ன வாரிக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. பிரகாஷ் ராஜை எதுக்கு வந்து காட்டினேன், இருக்கிற ஒரு வில்லன் வந்து ஜோஜு ஜார்ஜே நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்தமான் போகும்போது அங்கே ஒரு வில்லனை காட்டுறீங்க. இதுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வில்லன். நீங்கள் பாருங்கள், இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேருக்கு மேலே வில்லன் இருக்கிறாங்க. விளங்குமான்னு பாருங்கள். சசிகுமார் ஏற்கனவே வந்து அவர் சூஸ் பண்ணுறது நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணுவார் கதைகளாக இருந்தாலும். பட் கடைசியில் ஒரு வருத்தம் என்னன்னா, கருடன் படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு போனார். அதில் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. நான் நல்ல நடிகர் அவர் சசிகுமார். ஏன் இப்படி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து கருடனில் வந்து அவருக்கு வந்து பெரிய வெயிட்டான ரோல் கிடையாது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா. ரெட்ரோ படம் பாத்துட்டீங்களா சார்? ஆல்ரெடி கங்குவா படத்துக்கு இசை வெளியீட்டு விழாலாம் வச்சு படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்லி கடைசியில அது ஆவரேஜா தான் ஓடிச்சு. சோ இதுக்குமே ஓடிச்சா? சரி, ஆவரேஜா தான் சார் போச்சு. சரி, ஓகே. இந்த படத்துக்குமே பிரம்மாண்டமான ப்ரமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. படம் எப்படி, நல்லா இருக்கா சார்? படம் நான் பார்த்தேம்மா, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். எல்லாரும் உருட்டுற மாதிரி நம்ம உருட்ட முடியாது. ஆனால் வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறாரு சூர்யா. அதை தாண்டி வந்து சூர்யாவுக்கு என்ன சொல்கிறது, திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற மாதிரியான கதை அமையல, கதை திரைக்கதை இது அமையல. கார்த்திக் சுப்ராஜ்ன்ற ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா இருக்குன்ற அந்த எண்ணத்தோடவே நம்ம போய் படம் போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிட்டிசைஸ்க்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு காட்சி கூட பண்ண முடியும். சூர்யா வந்து உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான படம் இல்லை. அப்போ கார்த்திக் சுப்புராஜுக்காக மட்டும்தான் படம் பார்க்கணும். சுப்ராஜ் பிராண்டுக்காக போய் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற நான். அந்த சூர்யா ஏமாத்தலை, சூர்யா நடிச்சிட்டார். ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அந்த இதை கொடுத்துட்டார். ஆனால் வந்து கதையை வந்து திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக படலை. சில பேர் வந்து ரசிகர்கள் ஆர்வத்தோடு வந்து கேட்டால் வந்து சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் ஆக ஓகோன்றாங்க. ஒரு ஆவரேஜ் படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பெரிய ஏதாவது கேட்டால் கங்குவாவுக்கு பிறகு பெரிய ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு கம்பேக் கொடுத்து பெரிய படமாக வந்து பார்க்க முடியல. ஏன்னா அதில் கதை அமைப்பில் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட வீணாக்கியிருக்காங்க. நான் சொன்னேன், ஜோஜு ஜார்ஜெலாம் கூட அவர் ஏன் இந்த மாதிரி படங்களில் சூஸ் பண்ணி நடிச்சாருன்னு தான் நான் பார்த்தேன்னா, அவரை கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி வந்து மலையாளத்தில் வந்து பல படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஆக்டர் அவர். சாதாரணமாக இயல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன். நிறைய படங்கள், எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 படங்கள் மேலே பார்த்துருக்குறேன். ஸோ அவருடைய வந்து அந்த நடிப்பு வந்து கொண்டு வந்து ஏன் இங்கே வீணாக்கிட்டார். இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு பெரிய வில்லனாக கூட அவர் வந்து மிரட்டியிருக்க முடியும். ஆனால் ஒரு டம்மி ஒரு வில்லனாக தான் இதில் இருக்கிறாரு. அதுதான் அதனால தான் நான் கேட்குறேன். அதனால நான் சூஸ் பண்ண தப்புன்றேன். நீங்கள் வேற்றுமொழி படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வருது வந்துன்னா அது வேறு. ஆனால் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத போது அங்கே வந்து ஒரு டம்மி கேரக்டர் வந்து நடித்து உங்களை வந்து வீணாக்கக்கூடாதுல்ல. ஒரு வில்லன் கேரக்டர்னால் எப்படி இருக்கும்?
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா அவருக்கு வந்து ஏதோ கலாபவன் மணி இல்லாத ஒரு இதை வந்து அவர் நிவர்த்தி பண்ண மாதிரி இருக்குது. பட் கலாபவன் மணி வேறு, இவர் வேறு. மலையாள சினிமாவில் இவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. ஒரு தயாரிப்பாளரும் கூட அவர், நடிகர் தயாரிப்பாளர். ஏன் இப்படியான ஒரு படத்தில் வந்து அவர் வந்து வீணாக்கிக்கணுன்றது என்னுடைய இது. மற்றபடி வந்து பல ஆர்டிஸ்ட்டுகள் வந்து பிரகாஷ் ராஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்தோம் ஏன் நடிக்கிறோன்ற மாதிரி கூட இல்லாமல் வந்து ஒரு 10 நிமிஷம் நடிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி நாசர் இதுக்கு முன்னாடி ஒரு இதே அந்த பாகுபலியில் பார்த்தா அதே நாசர் மாதிரி தான் தெரிகிறாரு இதுலேயும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஸ்பெஷலாக வந்து அங்கே ஆக்டிங் கொடுத்தது யார்? ஹீரோயின் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வறுமையில் பஞ்சத்தில் அடிப்பட்ட ஏதோ வந்து ஒரு அகதி முகாமில் வந்து கூப்பிட்டு வந்த ஒரு பெண் மாதிரி இருக்கிறாங்க, தோற்றம் சொல்கிறேன். ஒரு ஹீரோயின்குள்ளே அந்த இது கூட இல்லவே இல்லை. ஸோ படம் வந்து ஒரு ட்ரையாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி வந்து சூர்யாவை குறைய சொல்ல முடியல. கங்குவாவில் நம்ம சொன்னோம், நாங்கள் எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அப்படின்னு சொன்னோம். ஆனால் பட் இதில் வந்து கேட்டால் சூர்யாவுக்கு வந்து ஆக்டிங் முழுக்க முழுக்க சூர்யாவையே வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. சூர்யாவை மட்டுமே மையப்படுத்தி எந்த சென்டிமெண்ட் காட்சிகளும் இல்லாமல் சூர்யாவையும் வந்து ருக்மணின்ற அந்த அதான் பூஜா ஹெக்டேவும் நம்பியே வந்து அந்த படம் சுழலுது. ஸோ பெரிய சென்டிமெண்ட் காட்சிகளோ இல்லை வந்து கேட்டால் வந்து ஒரு மனதில் நிற்கிற மாதிரியான காட்சிகள் இப்போ டக்குன்னு நீங்கள் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச காட்சி யாரை வேணாலும் நீங்கள் கேளுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. இல்லை, சண்டை காட்சிகள் தான் அதிகமாக இருக்கு. சண்டை காட்சிகள் அதுதான் சொன்னேன், சண்டை காட்சிகள் கூட உங்களுக்கு சலிச்சிரும்ல. இப்போது சண்டை காட்சின்னு கேட்டால் அப்போ அந்த சண்டை வந்து ரொம்ப நேரம் நீடிக்கணும்னு நம்ம நினைப்போம். எப்போ அந்த சண்டை எப்போ முடியுன்ற மாதிரி இருக்குது, சண்டை காட்சிகள் எப்போ வந்து முடியுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபில்மு. சூர்யா ரசிகர்களுக்கு வேணால் வந்து இதை வந்து கொஞ்சம் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். பட் பெரிய வந்து சூர்யாவுக்கு உள்ள அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதை இல்லை. இப்போது ஜெய்பீம் எடுத்துங்க, அது கமர்ஷியலாக போனதை பற்றி நமக்கு பேச்சே இல்லைம்மா. எவ்வளோ வசூலாச்சியெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வேறு டீம் இருக்குது. இதெல்லாம் வசூலில் அதை மிஞ்சிடுச்சு இதை மிஞ்சிடுச்சின்னு சொல்கிறது அது வேறு. பட் ஜெய்பீமில் வந்து ஒரு அட்வொகேட்டை கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்கல்ல. ஒரு அட்வொகேட்டை வந்து கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து சூர்யாவே அங்கே இல்லை, அட்வொகேட் தான் அங்கே இருந்தார், கதையோட ஒன்றி போயிட்டாரு. அதே மாதிரி கேட்டால் அந்த படத்தில் வந்து சூரரை போட்டுன்னு சொன்னால் அந்த கேரக்டர் அப்படியே ஒன்றி போயிருப்பார். நமக்கு வந்து அங்கே தெரிஞ்சதெல்லாம் ஒரு பைலட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ஒன்றி போன மாதிரியே இல்லை. அப்படி தான் இந்த படத்துலையும் இருக்குது. அதெல்லாம் அந்த படம்லாம் ஜெய்பீமோ இல்லை சூரரை போட்டு இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன்னு கேட்டால் சூர்யாவுக்குன்னா அந்த கேரக்டரில் வந்து அப்படியே புரிஞ்சிடுவார். பட் இப்போ என்ன தெரில, கங்குவாலையும் நமக்கு வந்து பெருசாக நமக்கு ஈடுபாடு இல்லை. இதுலேயும் கூட ஒன்றும் எல்லாம் சொல்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் இப்படி பண்ணிட்டாரு திருப்பிட்டாரு. இல்ல கார்த்திக் சுப்ராஜ் சார்னாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா அதுதான் நம்ம வந்து அப்படி ஒரு பிராண்டு வந்து ஒரு 2 படம் ஹிட் படம் கொடுத்த உடனே நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இப்போ வெற்றிமாறன் கூட விடுதலை 1 கொடுத்தாரு, நல்லா போச்சு. விடுதலை 2ல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதின்ற பெரிய ஒரு ஹீரோ கொண்டு வந்தார். சூர்யா வந்து காமெடியன். ஆனால் விடுதலை 1 நல்லா போச்சு, விடுதலை 2 போகலை. ஆனால் அதுவும் வெற்றிமாறன் தான். அதான் மேக்கிங்கில் தானம்மா இருக்குது. நீங்கள் அவர் வந்து ஜிகர்தண்டா நல்லா எடுத்தார், பேட்டை நல்லா போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு போச்சு, பேட்டை கூட பெருசாக சொல்ல முடியாது, இருந்தாலும் ரஜினி வச்சு ஓடிச்சுன்னு வச்சுங்க. பட் அதே பிராண்ட்லேயே நம்ம நம்பிக்கிட்டு போகிறோம். என்னென்னு கேட்டால் கார்த்திக் சுப்ராஜ் படமா அது ஓரளவுக்கு இருக்குன்ற. பட் இதில் ஒன்றும் கதையே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகுது, கதை தலை சுற்றுது நமக்கு. எங்கே 1960 ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க போய் இங்கே போய் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இயக்குனர் கதை எழுதக்கூடிய ஒரு இயக்கக்கூடிய இயக்குனருக்கு அவருக்கு வேணுன்னா வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அவர் மண்டையில் ஃபுல்லாக ஏறிடும், பதிவாயிடும் ஃபுல்லாகவே இதுதான் கதைன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு புரியணும்ல. என்னங்க எதுக்கு இங்கேருந்து வந்தாங்க, இவர் எப்படி இங்கே வந்தார், இங்கேருந்து ஆப்பிரிக்கா போனாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து அந்தமான் வந்தாங்க, என்னங்க இது அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல்ல. தெளிவான கதை வந்து தெளிவான கதை இல்லை. கங்குவா தோல்விக்கும் காரணம் கதை வந்து தெளிவாக இல்லை. ஒரு சின்ன லைன் தானே ஜெய்பீமே, இல்லை சின்ன லைன் தானே, ஒரு லாக்அப் டெத்து. அந்த ஒரு லாக்அப் டெத்தை மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழு படம் கொடுத்தாங்கல்ல, மனசில் ஒட்டுச்சு இல்லை. அந்த மாதிரி எனக்கு சூர்யா எனக்கு தெரிஞ்சுன்னா இதை தப்பிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த
ஏன்னா இதுவும் கூட ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிருக்கும். சூர்யா தப்பிச்சிட்டார் அப்படின்னா சொல்ல முடியும். ஆனால் பெரிய அளவில் வந்து கிடையாது. அடுத்த படம் பார்ப்போம், ஆர்ஜே பாலாஜி வருது பார்ப்போம். நல்ல கலைஞனை வந்து வீணாக்கியிருக்கிறாங்க, எல்லாமே நல்ல கலைஞர்களை வீணாக்கியிருக்கிறாங்க இந்த படத்தில். கதை வந்து யாருக்குமே எனக்கு கதையை சொல்லுங்கள் பார்ப்போம். யாரையாவது கதை யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து இது என்ன கதைன்னு சொல்லுங்க பாருங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த கதையை சொல்லுங்க. நிறைய பேர் எப்படிதான் கதை எடுக்கிறது, எதை எடுத்தாலும் குறை சொல்றீங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் தான் உங்களுக்கு உதாரணமே சொல்கிறேனே, சூர்யா நடித்த படங்களே நான் சொல்கிறேன். நீங்கள் கதையை ரொம்ப நீளமாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு லைன் கதையை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உட்கார வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இதில் ரொம்ப இழுத்துட்டாங்க. முதல் ஃபஸ்ட் ஹாஃபே வந்து எப்படியும் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது. ஆனால் அதுவே வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க. அவ்வளோ இழுக்கிற அளவுக்கு கதையே இல்லை. அங்கே நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை வந்து வீணாக்கின மாதிரி தெரியுது. எனக்கு தெரியும் ஜெயராம்லாம் வந்து அந்த கேரக்டரில் வந்து எல்லாரும் கதையோட ஆரம்பமே இதுவே கருவே என்னன்னு கேட்டிங்கன்னா, சிரிக்காத மக்கள் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம எங்கேயுமே அவங்கள பார்த்து அவங்க மௌனமாக இருக்கும்போது அவங்க மேலே ஒரு பரிதாபமோ அல்லது அவங்க சிரிக்கும்போது நமக்கு சிரிப்போ வரல. எமோஷனல் பாண்டிங்கே இல்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. சிரிக்காத ஒரு கூட்டம், ஒரு அடிமைப்பட்ட மக்கள், அவங்கள எப்படி காட்டணும் தெரியுங்களா? அதெல்லாம் அட்லீஸ்ட் வந்து கேட்டால் ஒரு ஹாலிவுட் பிக்சர்ஸை பார்த்தாது காப்பியாவது அடிக்க தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இருக்கு படமே. அவ்வளோ சண்டை காட்சிகள்லாம் இல்லைம்மா. அப்படி எனக்கு பொதுவாக எனக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதே பிடிக்காது ஃபஸ்ட்டு, எந்த படமும் சொல்கிறேன். ஏன்னா கிராஃப்ட் ஒர்க் இருக்குல்ல, 24 கிராஃப்ட் இருக்குல்ல ஒரு சினிமா பின்னாடி. எனக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ண பிடிக்காது. இப்போ கூட இதை நான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணவே இல்லை. தப்பிச்சிட்டாரு தான் சொன்னேன். சூர்யா தப்பிச்சிட்டாரு. சூர்யா வந்து சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு நான் வேணா சொல்வேன். நல்லா நடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவர் நல்லா நடிக்க வைக்கலன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அவருடைய ரோலை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பண்ணுறாரு. கதை தானே இங்கே முக்கியம். நீங்கள் கதையே நீங்கள் வந்து பெருசாக லெங்க்த்தாக ஒரு பெரிய புராண கதை மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் போடுறீங்கன்னா, 2.25 மணி நேரம் போடுறீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது எதை வைக்கிறது எதை தூக்கி போடுறதுன்னு தெரியாது. அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா ஓடும் அப்படின்றாங்க. ட்ரிம் பண்ணல, இப்போ இனிமேல் பண்ண முடியாது. ட்ரிம் பண்ணால் புரியாது. இப்போது கரெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 2.25 மணி நேரம் இருக்குது. அதை நீங்கள் ட்ரிம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ட்ரிம் பண்ணால் படம் ஓடாது, புரியாது, படம் புரியாது. இது எதுக்குங்க, இது யாருங்க, இது என்னங்க ஏதுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதுதானே சார் அதே என்ன சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, நான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ கேரக்டர்களை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் படத்தில் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழப்பம்தான். ஒரு குடும்பத்திலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள், யார் வேணால் சொல்லுங்கள், குடும்பத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்தில் யார் இருக்கணும்னு கேட்டினா அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, இல்லை 2 பேருடைய அம்மா அப்பா இருந்தால் கூட வச்சுங்க, ஒரு 4 பேர். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகள் 2 பேர். ஸோ இந்த 4 அங்கே ஒரு 4 8 பேர் இருந்தாங்கன்னா குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும். 4 பேர் இருந்தாங்கன்னா குழப்பமே இருக்காது. அதுக்குன்னு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாது. ஐயோ, நான் எதிராக சொல்லலை, நான் சொல்கிறேன் எண்ணிக்கையில் சொல்கிறேன். இதே நீங்கள் ஒரு 16 பேர் உள்ள ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே எவ்வளோ குழப்பம் இருக்கும் தெரியுமா? சண்டைகள் அது வரதா சார்? குழப்பம் இல்லை, அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் இருந்தாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்ன்ற நான் இருக்கக்கூடாது சொல்லவே இல்லை. மகிழ்ச்சியும் கூட இருக்கும், ஒரு முறை மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். குடும்பத்திலேயே அப்படி தான். குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்ததுன்னா அங்கே குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கும்ன்ற நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், சண்டைகள், சச்சரவுகள், மனக்கசப்புகள், மனக்காயங்கள் இதெல்லாம் இருக்கும். அதுதான் நான் படத்துலேயே நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய வந்து ஆர்டிஸ்ட்டுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வில்லனா நீங்கள் வந்து இதில் பிரகாஷ் ராஜை காட்டி என்ன வாரிக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. பிரகாஷ் ராஜா எதுக்கு வந்து காட்டினேன், இருக்கிற ஒரு வில்லன் வந்து ஜோஜு ஜார்ஜே நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்தமான் போகும்போது அங்கே ஒரு வில்லனை காட்டுறீங்க. இதுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வில்லன், அவன்லாம் பேர் யாருன்னே தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இல்லை வேறு யாருமா தெரியுமா தெரியல. இவங்க 2 பேர், அந்தமானில் ஒரு வில்லன், இங்கே ஒரு வில்லன். ஸோ இந்த 2 வில்லன்களுக்கும் நடுவில் ஒரு வில்லன். இந்த வில்லன்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பிரகாஷ்ராஜ். அந்தமானில் போகிற வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லன் இருக்கிறாருன்னா அந்த அந்தமானில் இருக்கிற வில்லனுக்கு வந்து அப்பா வந்து நாசர், அவர் வில்லன். எத்தனை வில்லன்!
இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியாளா வரக்கூடிய ஒரு வில்லன். நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேருக்கு மேலே வில்லன் இருக்கிறாங்க. விளங்குமான்னு பாருங்கள். அப்படின்னா தானே சார் சூர்யா சாரை மாசா காட்ட முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். தொடரும்னு ஒரு படம், மலையாள படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து கேட்டினா ஆணவ கொலை தான். ஆணவ கொலைக்காகத்தான் வந்து கொலை செய்யப்பட்ட நபர் வந்து ஆணவ கொலைக்காக தான் பண்ணாங்கன்றத எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் வருது, முடியும் போது எப்போ எங்கே படத்தை வந்து கடைசியாக ஃபைனல் பண்ணும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுது. கொலை செய்யப்பட்ட நபர் வந்து முதல்ல கொலை செய்யப்பட்டது யாருன்றது இடைவேளை வரைக்கும் கொண்டு போகல, யாருன்னே காட்டவே இல்லை. கொலை செய்யப்பட்டது யார், இவனா இருக்குமான்னு சந்தேகத்தரும். இடைவேளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்ணில் தான் கேட்டினா எதுக்காக கொலை செய்யப்பட்டான்னு தெரிய வரும். அங்கே வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர், ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான். ஸோ ஒரு உதாரணத்தை தொடர்னு சார், அவ்வளோ ஸ்கிரிப்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 4 திருஷ்யம் பார்த்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன் நான். இத்தனைக்கும் நான் மலையாளத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரசிக்கிறேன். தமிழில் கூட பார்க்கல, மலையாளத்தில் தான் நான் பார்த்தேன். சரிங்களா, எனக்கு மலையாளம் தெரியாது. நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன், நான் ஒப்பீட்டு அளவில் நான் சொல்கிறேன். வில்லன்கள் எதுக்கு, இவ்வளோ வில்லன்கள் எதுக்குன்னு கேட்குறேன் நான். சரி, கடைசியில் வந்து ஃபைனலாக என்ன தான் நடந்தது, வில்லன்கள் யாராவது கொல்லப்பட்டாங்களா? எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. கடைசியில் ஃபைனலாக சுபமாக முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், சிரிப்போட நான் முடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு சிரிப்பு வரல. அதனால் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப லெங்க்த்தாக போனதுக்கு காரணம் இதுதான். வில்லன்களை எதுக்கு இவ்வளோ வில்லன்களை சேர்க்கணும்? அங்கே நாசர் கேரக்டர் தேவையே இல்லை அந்த படத்துக்கு, அங்கே திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. பிரகாஷ்ராஜ் கேரக்டர் தேவையே இல்லை, திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. நான் உண்மையாக நான் கேட்பேன், நான் மனசாட்சியோட சூர்யாவாக இருந்தால் இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ், இந்த 2 கேரக்டர் எதுக்காக அந்த படத்தில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா சொல்லுங்கள். ஸோ லாஜிக்கே கடைசியாக ரொம்ப அடி வாங்குது டோட்டலாகவே. அதனால் ஆவரேஜ் படம் பார்க்கலாம், அவ்வளோதான். சராசரி படங்களாக வந்து பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். தவிர உட்கார முடியுது. கங்குவாவில் நம்மளால் உட்கார முடியாது. அதுக்கு காரணம் அவங்கன்னா கங்குவா கூட எனக்கு வந்து 3 டைமென்ஷனில் எடுக்காமல் நார்மலாகவே எடுத்துட்டு கொஞ்சம் லெங்க்த்தை கட் பண்ணி கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப நாய்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல், ரத்தம் சதை கை வெட்டுறது அதெல்லாம் காட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய கை வெட்டுற மாதிரி. ஒரே ஒரு கை தான் வெட்டுறாங்க இந்த படத்தில், அங்கே அதில் நிறைய கை வெட்டுவாங்க கங்குவாவில். இதில் வந்து ரெட்ரோவில் வந்து ஒரே ஒரு கை தான் வில்லனுடைய கை வெட்டுற மாதிரி இருக்குது. ஸோ சொல்கிறேன், அது மாதிரி இருக்குன்னா அந்த படம் கூட ஓடி இருக்கும். கங்குவா கூட ஒரு ஆவரேஜ் படமாக ஓடி இருக்கும். கங்குவா விட இது ரொம்ப மோசமாக இல்லை, இந்த படத்தை விட கங்குவா ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ரெண்டுமே நான் சொல்கிறேன். அதில் 3 டைமென்ஷனில் எடுக்காமல் அதே படத்தை நீங்கள் நார்மல் சவுண்டோட கொஞ்சம் வன்முறை காட்சிகளை வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப இருட்டில் எடுத்த மாதிரி இருக்குது படம் அப்படின்னா அந்த படமும் ஓடி இருக்கும். பெரிய வித்தியாசம் இல்லை, கங்குவாவுக்கும் ரெட்ரோவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, சூர்யாவை இயக்கக்கூடிய இயக்குனர் வந்து சரியான இயக்குனர் இல்லைன்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா சிறுத்தை சிவாவை எடுத்தப்ப நான் இந்த கார்த்திக் சுப்ராஜை நான் ஒரே ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன். சூர்யாவை இயக்கிறதுக்கு நல்ல சிறந்த இயக்குனர்கள் வந்து கிடைக்கணும். யாரும் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வரலாம், இல்லை வேற எங்கேயாவது வேணால் கொண்டு வரலாம், அப்படி தான் எனக்கு தோணுது. சூர்யா வந்து ஒரு பிறவி கலைஞன், மிக சிறந்த கலைஞன். அவரை நடிக்க வைக்கிறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஒரு கேரக்டராக என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய நபர், அது என்ன அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய நபர். அவரை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து வித்தியாசமான கெட்டப் காட்டுறன்னு சொல்லிட்டு சிரிப்பு நடிகர் மாதிரி ஆக்கிட்டாங்க ரெட்ரோவில். சில மேக்கப்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வேன் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். எனக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ண விருப்பம் இல்லை, இல்லைனா ப்ளூ சட்டை மாறுற மாதிரி பேசலாம், பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா பலருடைய உழைப்பு இருக்குது, வீணாக்கக்கூடாதுல்ல. படத்தோட வசூல் எவ்வளோ சார்? எனக்கு அதை பற்றி பெருசாக எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லைம்மா, எவ்வளோ வசூலாக இருக்குன்னு. ஆனால் படம் வந்து ஃபுல்லாக இருக்குது. கலெக்ஷனில் வந்து நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் நான் உட்காந்த இடத்துல ஃபுல், ஃபஸ்ட்டு ஷோவில் ஹவுஸ்ஃபுல், செகண்ட் ஷோ கூட நான் 2வது நான் வந்து காட்சி கூட நான் பார்த்தேன், எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் எவ்வளோ துல்லியமாக அந்த எப்போவுமே நான் அந்த 20 கோடி 30 கோடின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதில் வந்து ஐடியா எனக்கு இல்லை. விடுமுறை தினங்கள்ன்றதுல கண்டிப்பாக போகும், ஒரு 4 நாட்கள் கண்டிப்பாக வந்து படம் ஃபுல்லாகும். எப்படி இன்றைக்கி நாளைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, ஏன்னா இல்லை விடுமுறை தினத்தை தான் May 1 தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2 3 நாள் தொடர்ச்சியாக லீவ் தானே, சனி ஞாயிறு. ஸோ அதனால் போட்ட காசை எடுத்துருவாங்க.
நஷ்டம்லாம் இருக்காது, கங்குவா மாதிரி நஷ்டம் இருக்காது கண்டிப்பாக போட்ட கதை. ஏன்னா இவங்க சொந்த தயாரிப்பு வேறு இது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு சொந்த தயாரிப்புன்னும் போது கொஞ்சம் இப்போது நீங்கள் தயாரிக்கிறது இன்னொருத்தர்னா அவர் வந்து இயக்குனரை முடிவு பண்ணுறாரு, இவர் வந்து நடிகரை முடிவு பண்ணுறாரு. இங்கே தயாரிப்பாளரே வந்து கதாநாயகன் போது ஏன் தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ ஜோதிகாவும் இதில் வந்து தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் வந்து ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் கதையை வந்து தேர்வு செய்கிறதுல இவங்களுக்கு வந்து இன்னும் அந்தளவுக்கு கதையை தேர்வு செய்கிறதுல இவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கதைகள் இருக்குது, எவ்வளோ கதைகள் வந்து உணர்வுபூர்வமான பல கதைகள் இருக்கலாம். நீங்கள் ஸ்டண்ட்டு காட்சியை குறைச்சி கூட நீங்கள் வந்து ஆடியன்ஸை வர வைக்க முடியும். பட் ஒரு பிராண்ட் ஸ்டாருன்றதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் கதையை சூஸ் பண்ணக்கூடாது. இவர் வந்தான்னா ஒரு 10 சண்டை காட்சிகள் இருக்குது, அந்த 10 சண்டை காட்சிகள் கூட ஒரு பொருளோடு இருக்கணும், அர்த்தமோடு இருக்கணும், விக்ரம் 2ல் இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதையை சூஸ் பண்ணதுலேயே வந்து தயாரிப்பாளராக வந்து சூர்யா வந்து தோற்று போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், கதையை சூஸ் பண்ணதில். பட் எனிவே வந்து அவர் கையை கடிக்காமல் தப்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். ரெட்ரோ வெளியான அன்னைக்கு தான் சசிகுமார் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியும் வெளியாயிருக்கு. ஸோ சசிகுமார், சிம்ரன் மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து? நான் இன்னும் அந்த படம் நான் பார்க்கல, பட்டு ரிவ்யூலாம் கேட்கும் போது படம் பெட்டர்னு தான் நான் தோணுது. ஏன்னா ஏதோ இந்த புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, வாழறாங்க இல்லையா, இலங்கை அது மாதிரி அகதிகள் மாதிரி வந்து, அகதிகள் நம்ம சொல்ல வேணாம், புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள். அகதிகள்னு சொல்லும் போது ஏதோ நமக்கு அந்த வார்த்தை சரியாக வரல, சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. அகதின்னு சொல்கிறத விட புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள், அவங்கள வச்சு தான் இந்த படம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சசிகுமார் ஏற்கனவே வந்து சூஸ் பண்ணுறது நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணுவார் கதைகளாக இருந்தாலும். பட் கடைசியில் ஒரு வருத்தம் என்னன்னா, கருடன் படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு போனார். அதில் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. நான் நல்ல நடிகர் அவர் சசிகுமார். ஏன் இப்படி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து கருடனில் வந்து அவருக்கு வந்து பெரிய வெயிட்டான ரோல் கிடையாது. அந்த மாதிரி அதெல்லாம் ராஜ்கிரண் மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, இன்னும் பலரும் கூட இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு வரவர் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்த மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து ரொம்ப சரியான படம் தான் நினைக்கிறேன். வழக்கமாக இது மாதிரியான கதைகளில் வந்து சமுத்திரகனி நடிப்பார், இதில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து ஒரு மனிதர் சென்னைக்கு வெற்றி அடையணும். நிறைய தோல்விகளை தான் நான் சந்திச்சிருக்காரு சசிகுமார், நிறைய தோல்விகள், 1-2 தோல்விலாம் இல்லை, நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காரு. நிறைய துரோகங்களை முதுகில் வாங்கியிருக்கிறாரு. நிறைய இழப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வேணான்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டாருன்னு கூட சொல்ல முடியும். பட் திரும்பி போனாலும் அந்த சினிமாவில் வந்து கேட்டால் அவர் அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து நடிக்கிற சென்னையில் வந்து பூர்வீகமெல்லாம் இந்த ஷூட்டிங்க்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் ஒரு சொந்த மண்ணுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போகிறாரு அப்படின்னு. ஆனால் இது வந்து உண்மையிலே அவருக்கு மீண்டும் வந்து சென்னை வாசியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்து சொன்னாங்க, படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்க்கணுன்னு ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். சரி, நம்ம அதுக்குள்ளே நம்ம தான் மாஸ் மெகா ஹீரோ படங்கள் தானே எப்போ வரும்னு காத்துட்ருக்குறோம் இல்லை. ஆனால் நம்ம சூர்யாவுடைய கெரியரை பார்த்து நம்ம, ஏன்னா சூர்யாவுக்கு வந்து பெரிய டிசாஸ்டர் இல்லை மூவியில் கங்குவா. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற அந்த ஆர்வத்தில் தான் நான் உண்மையிலே அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலின்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.